நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேபி பிக்சருக்கு மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிக்சர். இது நான் வந்து எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி நம்ம எளிமையாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிக்சர் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் 7.0 சாஃப்ட்வேரில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+A கொடுத்து Ctrl+J கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் Ctrl+J கொடுத்தா இந்த லாக் லேயரோட வரும். Ctrl+A Ctrl+J கொடுத்தோம்னா அந்த லாக் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி வரும். சரிங்களா? இப்போது பிக்சரை ஃபஸ்ட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம். பிக்சர் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டோ கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். பிக்சர் வந்து புகை மாதிரி எஃபெக்டாக இருக்குது, அதனால் ஆட்டோ கான்ட்ராஸ்ட் கொடுக்க எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ Ctrl+M கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு சின்ன பிரைட்னஸ். இப்போது கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. இந்த கலரை பாப்அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். Ctrl+U ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் நம்ம அப்ளை பண்ணி லைட்டாக பார்த்தீங்கன்னா புஷ்அப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு எனக்கு ஒரு கலர் பார்த்தீங்கன்னா ஓகே. இந்த கலரை வந்து நம்ம பின்னாடி சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல குயிக் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிளிக் பண்ணி ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்ளை பண்ணுறேன். இதோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 25 வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. தேவைன்னா கூட நம்ம இதில் போய் டபுள் கிளிக் பண்ணி குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா வரதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி என்னென்னா செலக்டிவ் கலர் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ரெட் இருக்குது பார்த்திங்களா, ரெட்டு கொஞ்சம் நல்லா பாப்பப் பண்ணுறேன். அது போக பார்த்திங்கன்னா லைட்டாக எல்லோ. இப்போ லைட்டாக எல்லோ பேபியோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மெஜெண்டா லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், இது நல்லா ஸ்கின்னை பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கு. கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் என்ன பண்ணலாம், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 15 மாற்றிக்கலாம். இப்போ பிக்சர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரிஜினல், இது எடிட்டிங். ஓகே. இப்போது வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பண்ண போகிறேன். பேபி பிக்சரை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், Ctrl+J கொடுத்து இன்னொரு டூப்ளிகேட் கூட போட்டுக்கிறேன். இப்போது ஃபில்டரில் போயிட்டு என்ன பண்ணுறேன், இமேஜ் நமிக் அதில் போர்ட்ரேச்சர். இது நம்ம ஸ்கின்னை மட்டும் பார்த்திங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா ஸ்மூத் பண்ணி கொடுத்துரும். இப்போது ஸ்கின்னை பார்த்திங்கன்னா ஸ்மூத் பண்ணிடுச்சு. இன்னும் ஸ்மூத்னஸ் வேணும்னா நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டீட்டெயில் ஸ்மூத்திங்கில் பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் ஓகே கொடுக்குறேன். இப்போது ஸ்கின் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்மூத் ஆகிடுச்சு. ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா பேபி ஸ்கின் பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். பிக்சரில் பார்த்திங்கன்னா பேபிக்கு பார்த்திங்கன்னா மேக்கப் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். சின்னதாக ஒரு மேக்கப் பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது என்ன பண்ணுறேன், ஒரு நியூ லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ லேயரில் என்ன பண்ணுறேன்னா, இதோட பிளெண்டிங் மோட் ஓவர்லே அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் கலர் என்ன பண்ணுறேன், ரோஸ் கலர் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ரோஸ் கலர் எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷு பி கிளிக் பண்ணால் ப்ரஷ் வரும். ப்ரஷ் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நார்மலாக மங்கலாக இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷை தான் எடுக்கிறேன். ப்ரஷ் நம்பர் கூட பாருங்கள், ஒரு 300 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதான் வச்சுருக்கேன். என்ன பண்ணுறேன், இதோட பிளெண்டிங் மோட் நார்மல் வச்சுருந்தேன். ஒப்பாசிட்டி என்ன பண்ணுறேன், ஒரு 10. இதோட ஒப்பாசிட்டி 10 வைக்கிறேன். சரிங்களா? 10 வச்சுருக்கேன். மேலே 10 வச்சுட்டு லைட்டாக ஒரு சின்ன பெயிண்டிங். அது போக இந்த இடத்துல இந்த ப்ரஷ்ஷை சின்னது பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் ஒரு சின்ன பெயிண்டிங். அவ்வளோதான். நல்லா பாருங்கள், பேபியோட ஸ்கின்னில் ஒரு ரோஸ் பவுடர் அப்ளை பண்ண மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த கண்களில் வந்து இந்த ஐப்ராஸ் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணி ஒரு சாலிட் கலர் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறேன். இதே சேம் கலரில் எனக்கு இருந்தால் ஓகே தான். இங்கே என்ன கலர் இருக்கோ அதுதான் இங்கே வரும். அதனால் ஓகே கொடுத்துட்றேன். இப்போது Ctrl+I கொடுத்தோம்னா இந்த மாஸ்க் நம்மளுக்கு இன்வெர்ட் ஆகும். ப்ரஷ்ஷு திரும்ப எடுத்துக்கிறேன். ப்ரஷ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், ப்ரஷ்ஷோட ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சிடுறேன். இந்த இடத்துல மாஸ்க்கை டச் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட். இப்போ என்ன பண்ணுறேன், கண்களில் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட். அதாவது அந்த கண்கள் எமைக்கு மேலே பார்த்திங்கன்னா இருக்கும் அது அந்த கலரு. அதனால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் இந்த பக்கமும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இதோட பிளெண்டிங் மோடு நம்ம மாற்றலாம். இன்னும் கூட கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஓகே, இதோட பிளெண்டிங் மோட் என்ன பண்ணுறேன், சாஃப்ட் லைட் அப்படிங்கிறத நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு அப்படியே இந்த கண் எமைலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது அப்ளை ஆன மாதிரி இருக்கும். இன்னும் உங்களுக்கு வேறு வேலை இதோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். லைட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால, மேக்கப் லைட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ இது கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 75 வச்சுக்கிறேன் %. இது ஓகே. ஒருவேளை கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து அழகாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கலரே வச்சுக்கிறேன். ஓகே. அப்புறமா லிப்டிக் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். லிப்டிக்கு என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணி ஒரு சாலிட் கலரு, இந்த லிப்டிக்கோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த மெஜெண்டா, இந்த கலர் ஓகேன்னு வச்சுக்கலாம். இது ஓகே கொடுத்துட்றேன். திரும்ப கண்ட்ரோல் ஐ, இது வந்து மாஸ்கிங். ஓகேங்களா? ஒருவேளை இந்த மாஸ்கிங் தெரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லேயர் மாஸ்க் அப்படிங்கக்கூடிய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு கற்றுக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா லிப்ஸில் மட்டும் பெயிண்ட் பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பிளெண்டிங் மோடையும் சாஃப்ட் லைட் அப்படிங்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே பெயிண்ட் பண்ணுறேன். இந்த லிப்டிக்கு கரெக்டாக லிப்ஸில் மட்டும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்தளவுக்கு எனக்கு ஓகே. ஓகே, இப்போ இதோட ஒப்பாசிட்டியும் கம்மி பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே போய் கம்மி பண்ணிக்கலாம். இங்கே போய் இப்படி கம்மி பண்ணிக்கலாம் ஓவராலில். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சாலிட் கலரில் டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் என்னென்னா கீழே பிளெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனு பிளெண்ட் இட் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதில் என்ன பண்ணலாம், இந்த லேயரை நகட்டும் போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தீங்களா. இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம லைட்டாக நகட்டிக்கிட்டு இந்த இடத்துல ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு இது வரும். அதை இந்த மாதிரி நகட்டிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரிஜினலாக உங்களுக்கு பின்னால் ஷேடோ என்ன இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை கொஞ்சம் நகட்டிக்கிறேன். இப்போ இந்த இடத்த நீங்கள் பார்த்தே பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஹைலைட் இருக்கா, இதை என்ன பண்ணுறேன், ஆல்ட்டை கிளிக் பண்ணி இதை இந்த பக்கம் நான் நகட்டிட்டு வரும்போது அந்த ஹைலைட் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஆல்ட்டை கிளிக் பண்ணி அப்படியே கொஞ்சமாக நகட்டிக்கிறேன். அவ்வளோதான். என்ன, நம்ம வந்து ஒரிஜினலாக ஒரு லிப்டிக் அப்ளை பண்ண மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதாவது இது வந்து ஒரிஜினலு. இதில் இந்த இடத்துல இந்த ஹைலைட் எப்படி இருக்குது, இந்த ஷேடோலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே போல் தான் நம்மளுக்கு இருக்கும், ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இப்போது இதில் கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு 60 வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னும் பார்த்திங்கன்னா வேறு ஏதாட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். பொட்டு கூட இன்னும் 2 பொட்டு நம்ம வச்சுக்கலாம். இந்த பொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணலாம், பொட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டேன்னா பண்ணிவிட்டு இப்போ பொட்டு நான் வைக்க போகிறேன். பொட்டு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். திரும்ப என்ன பண்ணலாம், ஒரு நியூ லேயர் வந்து க்ரியேட் பண்ணலாம். க்ளோன் ஸ்டாம்ப் டூல் பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணுறேன். இதோட இந்த ப்ரஷ்ஷோட ஹார்ட்னஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ளர்ராக இல்லாமல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பொட்டு கொஞ்சம் சின்னதாக இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இதில் ஒரு பொட்டு வச்சுக்கிறேன். இந்த கன்னத்தில் இந்த பக்கம் ஒரு பொட்டு, இந்த பக்கம் ஒரு பொட்டு, அப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு பொட்டு, கீழே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன திஷ்டிக்கு ஒரு பொட்டு வச்சுட்டேன். ஆனால் அதை வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா பிளெண்ட் மோடை நாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பிளெண்ட் மோடை ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து செட் ஆகணும்னா நீங்கள் அந்த பிளெண்ட் மோடில் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா அதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி விட்டுடலாம். இந்த பிங்க் லைட்டு, விவின் லைட்லலாம் பார்த்திங்கன்னா எதுவும் சேஞ்சஸ் இல்லை. டார்கன் கூட நம்ம வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம்னா இந்த ஃப்ளோவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஒரிஜினல் மாதிரியே தெரியலை. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்மட்ச் டூல் எடுங்க. ஸ்மட்ச் டூல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த பொட்டை வந்து லைட்டாக நான் ஷேக் பண்ணி விட்றேன். அதாவது ஒரிஜினலாக ஒரு பொட்டு இருக்க மாதிரியே காட்டுறதுக்காக லைட்டாக வந்து நான் வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்றேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ரியலாக அந்த பொட்டு வந்து வச்ச மாணிக்கே இருக்கும். ஓகே, இப்போ இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ளோ வந்து கம்மி பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா இது இப்படி இருக்கட்டும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஒரு 75% நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், பிக்சரில் நம்மளுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இதை பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். திரும்ப நியூ லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நார்மலில் இருக்கிறத என்ன பண்ணுறேன், சாஃப்ட் லைட். பிளெண்டிங் மோடு எதுக்கு எப்படி மாற்றுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். திரும்ப என்ன பண்ணுறேன், இதோட கலர் வந்து எல்லோ.
நல்லா எல்லோ கலர் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கம்மல் மேலே அப்படியே ஒரு பெயிண்டிங். கம்மல் மேலே ஒரு பெயிண்டிங், இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பெயிண்டிங், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங். ஸோ கம்மல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியுது. இன்னும் கூட இதுக்கு பிளெண்டிங் மோட் நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு ஏதாவது செட் ஆனிச்சுன்னா நீங்கள் அது கூட வச்சுக்கலாம். சரிங்களா? சாஃப்ட் லைட்டே நல்லாயிருக்கு. ஒப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். நம்ம எடிட்டிங்கில் நம்ம பேபி பிக்சரை எந்த அளவுக்கு ரீடச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் பண்ணிட்டோம். சரிங்களா? பொட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ அது பற்றி பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ இன்னும் இந்த கண்களை மட்டும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலான்னா சேஞ்ச் பண்ணலாம். என்ன பண்ணுறேன், இந்த கண்களை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு Ctrl J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் லெவல் அப்ளை பண்ணி லைட்டாக இந்த ஹைலைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் கண்களுக்கு. ஓகேங்களா? அதுபோக இந்த ஷேடோ லைட்டாக. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், அவுட்டரில் இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணணும். அதை நான் மாஸ்கிங் பண்ணிக்கிறேன். ஆல்ட்டை கிளிக் பண்ணி மாஸ்க்கை கிளிக் பண்ணால் மாஸ்க் ஆயிரும். ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் எடுத்துகிட்டு கண்கள் உள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். மாஸ்கிங் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எனக்கு கண்களில் அந்த உள்ளே இருக்க அந்த கருவிழி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்றபடி அவுட்ருலாம் வேணாம். அதனால் உள்ளே இருக்கிறத மட்டும் நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக பெயிண்டிங் பண்ணிக்கிறேன். எதுக்காகன்னா பார்த்தீங்கன்னா அந்த கண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பாகவே இல்லை. சரிங்களா? மங்கலாக இருந்துச்சு. இது இல்லாமல் பாருங்கள், மங்கலாக இருந்துச்சு. இதை கிளிக் பண்ணியே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். லாங் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது பாருங்கள், அந்த கண்கள் மட்டும் நம்ம பளிச்சுன்னு அந்த லைட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அழகாக என்னோடய ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. வேறு இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணணுமோ பண்ணனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்னோடய ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,